இன்னைக்கு இந்த எபிசோட்ல 200 வருஷம் பழமையான ஒரு டெக்ஸ்டைல பத்தி பார்க்க போறோம். குங்ஃபூ, டைக்வாண்டோ என்ற பல மார்ஷல் ஆர்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தான் பரவி இருக்கின்றத தெரிஞ்சுக்க போறோம். இந்தியாலே மிக சிறந்த சுவையான ஒரு காஃபியை டேஸ்ட் பண்ண போறோம். மூன்றாயிரத்தி 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஹியூமன் பாடி ரிலேட் பண்ணி ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கிறத பத்தி பார்க்க வரும். வருஷம் பழமையான ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தமிழ்நாடு கோவில் குளங்களுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, டெக்ஸ்டைல்ஸ்களுக்கு தான். இன்னைக்கு பழங்கால டெக்ஸ்டைல்ஸ் நிறைய ஃபேமஸ் ஆயிட்டே வருது. அதுல ஒரு டெக்ஸ்டைல்ஸான ஜம்கலத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்கணும். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல அழகான காவேரி ஆறு ஓடக்கூடிய பவானி என்ற இடத்துலதான் இந்த ஜமுக்களம் உருவாயிருக்கு. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஜங்கமார் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க சில்க் அண்ட் காட்டன் சாரீஸ் நெஞ்சிட்டு வராங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை வேணும்னு, மாற்று வேலை வேணும்னு ஜமுக்களத்தை உருவாக்கி இருக்காங்க. காட்டனை நல்லா ஒரு திக் த்ரெட்டா ஃபார்ம் பண்ணி அதை நூல்கண்டா சுத்தி நெஞ்ச ஜம்கலம் தயாராயிடும். எவ்வளவு பெரிய ஜம்கலம் வேணுமோ அவ்வளவு பெரிய மெஷின்ஸும் வேணும். சோ அந்த சைஸ்க்கு நிறைய சின்ன சின்ன மெஷின்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நெய்ய ஆரம்பிப்பாங்க. அண்ட் இது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம்னா, நடுவுல இருக்கிற எல்லாரும் ஒரே தாட்டி லெஃப்ட் லெக்னா லெஃப்ட் லெக் பெடல அழுத்தணும், இல்லனா திருப்பி ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஜமுக்கலம் வேற எந்த இடத்துலயும் நெய்ய மாட்டாங்க. சோ பவானில இருந்து தான் எல்லா இடத்துக்கும் சப்ளை போகும். இது மட்டும் இல்லாம நம்ம ஜமுக்கலத்துக்கு US, UK, பிரான்ஸ், இட்டாலியில ரொம்ப பெரிய டிமாண்ட் இருக்கு. முன்னெடுத்த அளவுக்கு ஹேண்ட்லூம் வீவர்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டே வராங்க. பட் ஹேண்ட்லூம்ல நெய்யற ஜம்கலை வாங்கினா சாயமே போகாது, கிளியவும் கிளியாது. அதனால தலைமுறையா யூஸ் பண்ண ஃபங்க்ஷன்னா கோவில் ஆகட்டும் வீடு ஆகட்டும், ஜம்கலை பிரிக்கலன்னா அந்த ஃபங்க்ஷனே நிறைவடையாது. ஒரு ஃபங்க்ஷன்ல ஜம்கலை போட்டு உட்காந்தாச்சு, அடுத்து சாப்பிட்டு போக வேண்டாமா, சரி வாங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம். சும்மா காஃபிலேங்க இந்தியாலே மிக சிறந்த சுவை மிக்க கும்பகோணம் டிகிரி காஃபி. இந்த காஃபியை பஞ்சாபி ஐயர் 1950 இருந்து 60 காலகட்டத்துல உருவாக்கி இருக்காரு. இவரோட காஃபிக்கு இணையா யாரோட காஃபியும் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன இருக்கு இந்த காஃபில, வாங்க பார்க்கலாம். டிகிரி காஃபிக்கு ஜஸ்ட் 3 இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை: மில்க், காஃபி பவுடர், சுகர். எல்லா காஃபிலயும் தானே இந்த இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அது என்ன இருக்கு கும்பகோணம் டிகிரி காஃபில? இந்த காஃபில யூஸ் பண்றது பியூர் மில்க், அதாவது லாக்டோமீட்டர் வச்சு செக் பண்ணா எம்னு காட்டணும். சோ பேசிக்கலி பால்ல தண்ணி எதுவுமே கலக்கலனாதான் எம்னு இண்டிகேஷன் வரும். அண்ட் ஒன்லி ட்ரெடிஷனலா மாட்டுப்பால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இத டிகிரி பார்த்து யூஸ் பண்றதுனால இதுக்கு டிகிரின்னு பேர் வந்திருக்கு. இதுக்கு யூஸ் பண்ற காஃபி பீன்ஸ் அரபிகா அண்ட் ரோபஸ்டான்ற வெரைட்டி தமிழ்நாடு அண்ட் கர்நாடகால இருந்து 1/2 ரேஷியோல போட்டு கிரைண்ட் பண்றப்ப 100 கிராம் பீன்ஸ்க்கு 80 கிராம்ஸ் பவுடர் வந்ததா அது நல்ல காஃபின்னு சொல்லுவாங்க. அதோட 20% சிச்சோரி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சோ ஒரு ஃபில்டரை எடுத்து காஃபி பவுடர் கூட ஒரு டீஸ்பூன் சுகரை கொட்டி ஃபர்ஸ்ட் எடுக்கிற டிகாஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். திருப்பி சேம் காஃபி பவுடர் ரீஹீட் பண்ணிடக்கூடாது. காஃபி டிமாண்ட் அதிகமாக பஞ்சாபி ஐயர் இதுக்காக டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்ல இருந்து மாடு வாங்கி ஹோட்டலுக்கு பின்னாடி கட்டி போட்டிருப்பாராமா. இன்னைக்கு சேம் டிமாண்டை கட்டுப்படுத்த முடியாம எல்லாருமே பாக்கெட் பால் வாங்கி நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பட் எங்க பாட்டிக்கெல்லாம் என்னதான் இருந்தாலும் ஒரு டபராசில காஃபியை வாங்கி ஒரு 2 ஆத்தி குடுக்கலன்னா காஃபி குடிச்ச ஃபீலிங்கே வராதாமா. நீங்க ஸ்டார்பக்ஸ், கெஃபே காஃபி டேல காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு தாட்டி இந்த கும்பகோணம் டிகிரி காஃபியை குடிச்சு பாருங்க, அப்புறம் வேற எந்த காஃபியை குடிக்க மனசு வராது. 7ஆம் அறிவில பார்த்த போதிதர்மன் வெறும் கதை இல்லைங்க, நிஜமாவே வாழ்ந்த ஒரு மனுஷர் இவரு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவர். காஞ்சிபுரத்துல பல்லவ அரசரான சிம்மவர்மனுக்கு 3வது மகனா பிறக்கிறாரு. எல்லா பசங்களை விட போதி தர்மரை வர்மருக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இவரை தான் அடுத்த அரசனாக்க முடிவு செஞ்சுறாரு. இது போதி தர்மரோட அண்ணாக்கு சுத்தமா பிடிக்கல. சோ போதி தர்மரை கொலை
செய்யவும் பப்ளிக்கா அசிங்கப்படுத்தவும் ட்ரை பண்றாங்க. சோ போதி தர்மர் இப்படிப்பட்ட அரியணையே தனக்கு வேண்டாம்னு புத்திசம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நார்த் ஈஸ்டா இருக்க இந்தியால பிரஜ்னதாரா என்ற ஃபீமேல் புத்திஸ்ட் டீச்சர் கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. பிரஜ்னதாரா அவரை புத்திசம் ஸ்ப்ரெட் பண்ண சொல்லி சைனாக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்க சாங் ஷாங் கேவ்ல 9 இயர்ஸ் கேவோட செவரை பார்த்து மெடிடேட் பண்றாரு. அதுதான் ஜென் புத்திசம். இது சைனீஸ் புக்ஸ்ல வெறும் தியரியா தான் இருக்கு. அப்பவே போதி தர்மர் அரசரா இருந்ததுனால கலரிய பற்று, சிலம்பம், வர்மம், வர்மாடின்னு நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு இருக்காரு. குங்ஃபுல இருக்க பிரஷர் பாயிண்ட் அட்டாக்க வர்மாடியில வைட்டல் பாயிண்ட் அட்டாக்க பேஸ் பண்ணி தான் சொல்லி கொடுத்திருக்காரு. வர்மத்துல கிக்கிங் அண்ட் பஞ்சிங் டெக்னிக்ஸ் வச்சு தான் டைக்வாண்டோவை உருவாக்கி இருக்காரு. சோ ஷாலின்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போதி தர்மரை பிடிச்சு போச்சு. இதனாலேயே நிறைய மாங்ஸ்க்கு இவரை பிடிக்காம போயிடுச்சு. மாங்ஸ் இவரை பாய்சன் வச்சு கொண்டு இருக்கலாம்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ இவரோட மரணத்துக்கு இன்னும் 2 காரணம் சொல்லப்படுது. எக்ஸிகியூஷன் நடக்கிற இடத்துல இவரை இறந்த நிலையில பார்த்ததா சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ போதி தர்மன் டிராவல் பண்றப்ப ஒரு குச்சியும் அந்த குச்சியில ஒத்த செருப்பையும் வச்சுதான் டிராவல் பண்ணுவாரு. அதை பார்த்த ஒரு அபிஷியல் ஏன்பா இப்படி ஒரு செருப்பு மாட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு போதி தர்மர் அது உங்களுக்கு தெரிய வேண்டிய நேரத்துல தெரிய வரும்னு சொல்லியிருக்காரு. இந்த அபிஷியல் கொஞ்சம் வருஷம் கழிச்சு போதி தர்மரை மீட் பண்ண வரப்பதான் தெரியுது போதி தர்மர் இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு. புதைச்ச இடத்தை தோண்டி பாக்குறாங்க. அதுல ஒரே ஒரு ஒத்த செருப்பு மட்டும்தான் இருக்கு. ஆனா உடம்பு இல்ல. சில புராண கதைகளை என்ன சொல்றாங்கன்னா இவரோட சோல் நாரா என்ற ஒரு பிச்சைக்காரர் உடம்புல ஜப்பான்ல வாழ்ந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தாருமான்ற டாலர் ஜப்பான்ல போதி தர்ம ஞாபகமா ப்ரொடெக்டர் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் குட் லக்குக்காகவும் ஸ்மால் பாக்ஸ் வந்த டைம்ல தந்திருக்காங்க. இந்த டால்ல எல்லோ கலர் ஜென் புத்திசம் பிராக்டிஸ் பண்றப்ப தூக்கம் வரக்கூடாதுன்னு இவரோட ஐலிட்ஸை கட் பண்ணதை குறிக்குது. ரெட் கலர் ஸ்மால் பாக்ஸை குறிக்குது. இவருக்கு 8 கோயில் ஜப்பான்ல கட்டப்பட்டிருக்கு. அண்ட் இன் ஜின் இங் என்ற புக்கையும் எழுதியிருக்காரு. இப்படிப்பட்ட போதி தர்மர் நீ எங்க ஊரு தமிழ்நாடு சேர்ந்தவர்கள் சொல்லி சும்மா பெருமையா சொல்லிக்கோங்க. 3500 வருஷங்களுக்கு முன்னாடி ஹியூமன் பாடி ரிலேட் பண்ணி ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல சிதம்பரத்துல இருக்க தில்லை நடராஜர் கோயில் தான் இந்த கோவில்ல இருக்க நடராஜர் சிலையோட கால் பெருவிரல்ல தான் நம்ம உலகத்தோட மேக்னெட்டிக் ரேஸ்க்கு சென்டர் பாயிண்டா இருக்கு. அண்ட் இது 11 டிகிரிஸ் லாட்டிடியூட்ல இருக்கு. அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வானத்தை நோக்கி இருக்கு. கோயின்சிடெல்லாம் இந்த கோயில் 5 பூதங்கள்ல ஆகாசத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. மொத்தமா 5 நடராஜர் கோயில் இருக்கு. இதுல காஞ்சியில இருக்க ஏகாம்பரேஸ்வரர் கோயிலும் ஸ்ரீகாளஹஸ்தி கோயிலும் அப்புறம் இந்த சிதம்பரத்துல இருக்க தில்லை நடராஜர் கோயில் 3மே ஸ்ட்ரெயிட் லைன்ல 79 டிகிரிஸ் லாங்கிடியூட்ல இருக்கு. இந்த கோயில் ஒரே மன்னரால கட்டப்பட்டது இல்ல. பல மன்னர்களால பல வருடங்கள்ல கட்டப்பட்டிருக்கு. பட் ப்ரீ சோழர் பீரியட்ல இருந்து கட்டப்பட்டதுன்னு தெளிவா சொல்லலாம். ஏன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில சோழரும் அவரோட மனைவிகளும் தில்லை நடராஜரை வணங்குற மாதிரி சிற்பங்கள்ல செதுக்கி இருக்காங்க. இந்த கோயிலுக்கும் நம்ம பாடிக்கும் என்ன சம்பந்தம் தானே கேக்குறீங்க? சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோயில் கோபுரத்துல 21,600 கோல்ட் ஷீட்ஸ் இருக்கு. இது நம்ம டெய்லி எவ்வளவு தடவை பிரீத் பண்ணுவோம்னு சொல்லுது. அண்ட் இந்த ஷீட்ஸை பொறுத்துறதுக்காக 72,000 கோல்ட் ஆணி யூஸ் பண்ணிருக்காங்க. இது நம்பர் ஆஃப் நர்வ்ஸை குறிக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம பாடியில ஹார்ட் எப்படி லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் டில்ட் ஆயிருக்குமோ அதே மாதிரி இந்த நடராஜர் சிலையும் கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல தள்ளி இருக்கும். இந்த கோயில் கோபுரத்துல 9 கலசம் இருக்கு. அது நம்ம பாடியில இருக்க 9 எனர்ஜிஸை குறிக்குது. இப்போ நடராஜர் சிலையை பத்தி பேசுவோம். இந்த சிலையை சுவிட்சர்லாந்துல சர்ன் லேபரேட்டரிக்கு என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியுமா? சர்ன் லேபரேட்டரி இந்த உலகம் எப்படி உருவாச்சு, எப்படி இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குன்றத நியூக்ளியர் அண்ட் ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. நடராஜர் சிலை காஸ்மிக் டான்ஸ் அண்ட் உலகம் எப்படி உருவாச்சுன்றத டிபிக்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால தான் இது அங்க வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. இந்த சிலையில அவர் கையில இருக்க உழுக்கை இந்த பூமி பிக் பேங் தியரி மூலமா உருவான சத்தத்தை குறிக்குது. அண்ட் டான்ஸ் காஸ்மிக் டான்ஸை குறிக்குதுன்னு சொல்றாங்க. சோழருக்கு முந்தைய காலத்துல ஹிந்துக்கள் எல்லாம் சிவன் பெருமாள்னு சைவம் வைணவம்னு இருந்தாங்க. ஏன் சாமிதான் பெருசுன்னு நிறைய சண்டை பல வருஷங்களுக்கு நடந்திருக்கு. இந்த கோவிலுக்கும் சோழருக்கு ஒரு அழகான கதை இருக்கு. தேவாரம் பாடல்கள்னாவே சிவனை போற்றி பாடுற பாடல்கள். இத திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தின்னு எல்லாரும் எழுதிய பாடல்கள். இத சைவ குலத்துக்கு கோவில்னு சொன்னாலே தில்லை நடராஜர் கோவில்னு தான் சொல்லுவாங்க. அதனால தில்லைவாழ் அந்தணர்கள் கிட்ட இந்த பாடல்களை கொடுத்துடுறாங்க. ராஜராஜ சோழர் காலம். இவர் பெரிய சிவபக்தர். ஒரு நம்பிக்கிட்ட இந்த தேவாரம் பாடல்கள்ல கொண்டு வாங்க, ஒரு 12 வால்யூம் ஆஃப் கலெக்ஷனா தொகுத்துக்கலாம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நம்பி தில்லைவாழ் அந்தணர்கள் கிட்ட இந்த தேவாரம் பாடல்களை கேட்க அவங்க தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த பாடல்களை எழுதினாங்களோ அவங்கள வேணா கூட்டிட்டு வாங்க, அப்ப தரோன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. தேவாரம் எழுதினவங்க எல்லாம் இறந்து போய் 2 நூற்றாண்டு ஆகிருச்சு. பட் ராஜராஜ சோழர் என்ன பண்றாருன்னா எழுதினவங்களை சிலையா செதுக்கி எடுத்துட்டு போய் பாடல்களை கேட்கிறாரு. தில்லைவாழ் அந்தணர்கள் இவங்க வெறும் சிலை, நாங்க எப்படி தர முடியும்னு சொல்ல ராஜராஜ சோழர் அதுக்கு அப்ப சந்நிதியில இருக்க நடராஜரும் சிலைதானான்னு கேட்கிறாரு. தில்லைவாழ் அந்தணர்கள் இந்த பாடல்களை ராஜராஜ சோழர்கிட்டே தந்துடுறாங்க. அண்ட் 200 வருஷமா ஒரே ரூம்ல பூட்டி வச்சிருந்ததுனால நிறைய
பார்ட்ஸ் கரையான் அரைச்சிருச்சு. இப்போ நமக்கு இருக்கிற தேவாரம் கரையான்ல மீதி வச்சதுதான். மாதிரி ராஜராஜ சோழன் சாமர்த்தியமா வாங்கலன்னா இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கு தேவாரம் பாடல்கள் இருந்திருக்காரு. இவ்வளவு நேரம் ஹிஸ்டரி பத்தி பார்த்தோம். இப்போ திருவண்ணாமலை ஜடேரி என்ற பகுதியில 300 வருஷம் பழமையான நாமக்கட்டியை பத்தி பார்க்கலாமா? இத பிரெக்னன்ட் விமன் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் போக்குறதுக்கும் ஆக்னி சூட்டு கொப்பளத்துக்கும் ஒரு இயற்கையான மெடிசனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாமக்கட்டியை தயார் பண்ண தேன் பூண்டி பட்டுல இருந்து கிளே ராக்ஸை எடுத்துட்டு வந்து மாடு வச்சு கிரைண்ட் பண்றாங்க. அப்புறம் ஒரு குளத்துல கரைச்சி இன்னும் ஒரு பள்ளத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி 3 டைம் வாஷ் பண்ணுவாங்க. ஓவர் நைட் ட்ரை பண்ணி வச்சு காஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையா தயாரிப்பாங்க. அத ஒரு விரல் நீளம் சாக் பீஸ் மாதிரி வடிவமைப்பாங்க. இதுக்கு GI டேக் ஆகஸ்ட் 2023ல கிடைச்சிருக்கு. இப்போ காஸ்ட்லியா கிரீம்ஸ் லோஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அப்பவே ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு, பிம்பிள்ஸ்க்கு, ஆக்னிக்கு, சூட்டு கொப்பளத்துக்கு இந்த நேச்சுரல் ரெமடியான நாமக்கட்டியை யூஸ் பண்ணிருக்கோம். இந்த சிறப்பு மிக்க நாமக்கட்டி உருவானது நம்ம ஒரு தமிழ்நாடுன்னு சொல்லி கர்வம் கொள்ளுங்க.